முதல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு இம்ரானுல்லா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், அதனுடைய முக்கிய சாராம்சங்கள்லாம் என்னென்ன? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு. இதுல அவங்க ஒரு அரசாங்கத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அந்த குவெஸ்டின்குள்ள போகல. இந்த முடிவெடுத்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்கிற கேள்வியை தான் இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குஜராத் அரசாங்கம் இந்த 11 பேரை விடுதலை செய்யக்கூடிய முடிவை எடுக்க அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அதாவது சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இந்த வழக்கு எங்கு நடந்ததோ, எந்த மாநிலத்தில் இது குற்றம் குஜராத்தில் நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த வழக்கின் ட்ரையல் ப்ரொசீடிங் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டது. ஆகையால மகாராஷ்டிரா செஷன்ஸ் கோர்ட்ல தான் இவங்களுக்கு குற்றவாளி என தீர்மானித்து தண்டனை வழங்கப்பட்டது. அதே மகாராஷ்டிராவில் உள்ள பாம்பே ஹைகோர்ட்ல தான் இவங்க அப்பீல் ஃபைல் பண்ணி பாம்பே ஹைகோர்ட்ல அந்த கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட். தேர்ஃபோர் இந்த ட்ரையல் அண்ட் அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே மகாராஷ்டிரால நடைபெற்றதால இவர்களை விடுதலை செய்யும் இந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் டெசிஷனையும் மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் எடுக்க முடியும், குஜராத் அரசாங்கம் எடுக்க முடியாது என்பதுதான் இன்றைய தீர்ப்பின் சாராம்சம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி. ஆனா இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுன்னா, இதே உச்ச நீதிமன்றம் 2022 ஆண்டில் மே மாதத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி வரும்போது குஜராத் உயர் அரசிற்கு தான் அதிகாரம் உள்ளது என்று கூறியது. அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, பெர் இன்க்யூரியம் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே லார்ஜர் பெஞ்ச் கொடுத்த டெசிஷனுக்கு அகெயின்ஸ்டான தீர்ப்பு, அது தவறான தீர்ப்புன்னு இன்னைக்கு டிக்ளேர் பண்ணி இதை மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும், குஜராத் பண்ணக்கூடாது, அது பண்ணது மிக தவறுன்னு சொல்லி, அதே சமயம் பில்கிஸ் பானு அந்த விக்டிம் ஃபைல் பண்ண பெட்டிஷன்ல மட்டும்தான் ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்கள தவிர்த்து பல தனி நபர்கள் மஹுவா மொய்த்ரா உட்பட தனி சுபாஷினி அலி நிறைய பேர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இல்ல நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன், 2022 உச்ச நீதிமன்றம் குஜராத் அரசு அப்படின்னு குறிப்பிட்டு தான் அந்த தீர்ப்பை வழங்கி இருந்தாங்களா? ஆமா, அது சொன்னாங்க. இப்போ இன்னைக்குள்ள தீர்ப்புல நீதிபதி BV நாகரத்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தை ஏமாற்றி வாங்கப்பட்டது. அதுல அந்த 11 பேர்ல ஒரு கான்விக்ட் அப்ரோச் பண்ணி நீதிமன்றத்துல தவறான தகவல்களை சொல்லி ஏமாற்றி வாங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பை எதிர்த்து குஜராத் மாநில அரசு மறுசீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும், அதை பண்ணல. ஆகையால இந்த கான்விக்ட்ஸ்க்கு சாதகமா குஜராத் அரசாங்கம் செயல்பட்டிருக்கு அப்படின்னு தான் கருத தோணுது அப்படின்னு ஒரு முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் அந்த ஜட்மெண்ட்ல. இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு குஜராத் அரசு எப்படி வர்றாங்க? முதற்கட்டமா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அவங்க சொல்றாங்க, அதற்குள்ள பல டிஸ்பியூட் இருக்கு. ஆனா அதை கடந்து இந்த பொது மன்னிப்புங்கிற இடத்துக்கு குஜராத் அரசு எப்படி வர்றாங்க? எப்படி வராங்கன்னா, இந்த கான்விக்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் குஜராத் ஹைகோர்ட்டை தான் அப்ரோச் பண்ணி எங்களை ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்றாங்க. குஜராத் ஹைகோர்ட்லயே டெசிஷன் என்னன்னா, இது குஜராத் கவர்மெண்ட்க்கு பவர் கிடையாது, உங்க ட்ரையல் அண்ட் அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே மகாராஷ்டிரால நடந்ததுனால நீங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை தான் அப்ரோச் பண்ணணும்னு குஜராத் ஹைகோர்ட் ஜட்மெண்டே இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி அவங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அப்போ அங்க உள்ள செஷன்ஸ் ஜட்ஜோட ஒப்பீனியன் கேக்குறாங்க அண்ட் இந்த கேஸை ப்ராசிக்யூட் பண்ண சிபிஐ அவங்க ஒப்பீனியன் கேக்குறாங்க. சோ மகாராஷ்டிரா செஷன்ஸ் கோர்ட்டும் சரி சிபிஐயும் சரி இவங்களை விடுதலை செய்யக்கூடாது, இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும், இவங்க பண்ணது ஒரு ஹீனஸ் கிரைம், ரொம்ப கொடுமையான ஒரு குற்றம், அதையால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் போதே இவங்க மறுபடியும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. ஒரு கட்டத்துல உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டு குஜராத் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு தெளிவுபடுத்த சொல்றாங்க அண்ட் உச்ச நீதிமன்றமும் அதை செய்திடுது. அப்படி செய்தது தவறு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே முன்னுதாரணமாக லார்ஜர் பெஞ்ச் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, சிஆர்பிசி படி எந்த ஸ்டேட்ல ட்ரையல் நடந்ததோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தான் அந்த பவர் இருக்கு, வேற ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஜஸ்டிஸ் BV நாகரத்னா மிக தெளிவா சொல்றாங்க, நீங்க குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கண்டிப்பா ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும், நீங்க பண்ணாதது தவறுன்னு சொல்றாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு இம்ரானுல்லா.
திரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை எப்படி பார்க்கலாம்? பில்கிஸ் பானுவுக்கு முழுமையான நீதி கிடைச்சிருக்கா உங்க பார்வை? ஒரு வகையில் நீதியரசர்கள் தந்திருக்கிற இந்த தீர்ப்பு இந்தியா என்கிற ஜனநாயகத்தில் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கட்டியம் கூறுகிற அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணியின் கீழ் ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு நாம் எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கிறது என்பதும் இந்த வழக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதோட முடிச்சு போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்தது 2002. அப்போ இன்றைய பிரதமர் அன்றைய குஜராத்தின் முதல்வர், இன்றைய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அன்றைய உள்துறை அமைச்சர், ரைட்? அது மட்டும் இல்லை, இந்த வழக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு வருவதற்கான காரணமாக உள்துறை அமைச்சகத்திடமிருந்து நாங்கள் அனுமதி வாங்கி இருக்கிறோம் என்று அதைத்தான் நீதிமன்றம் இன்னைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஃப்ராட் ஆன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதே மோசடி செய்திருக்கிறது இரண்டு அரசும், ஒன்றிய அரசும் குஜராத் மாநில அரசும் என்று சொன்னால், இதிலிருந்து நீங்கள் எப்படி பிரதமர் நரேந்திர மோடியவோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையோ விட்டு இந்த தீர்ப்பை பார்க்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கினுடைய இன்றைய தீர்ப்பில் அவர்கள் சொல்லி இருப்பது மிக தெளிவாக 3 விஷயங்கள். அதிலும் மிக குறிப்பாக அவர்கள் சொல்லி இருப்பது, இந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் என்பதால் அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் வாசித்துறேன். ஆல் பவர் belongs to the people of India and it is entrusted by then to specified institutions or functionalities with the intention of working out, maintaining and operating constitutional order. அதாவது நீதிமன்றமானாலும் சரி, பாராளுமன்றமானாலும் சரி, நமது நிர்வாக அமைப்பாக இருந்தாலும் சரி, இவர்கள் யாரும் மக்களை விட உயர்ந்தவர்கள் இல்லை. மக்கள்தான், ஆல் பவர் பிலாங்ஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய மக்களுக்குத்தான் அதிகாரம். அவர்கள் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் கைகளில் தந்திருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்ற அந்த வரையறை இருக்கிறது அல்லவா, அதுதான் மிக முக்கியமானது. அந்த இடத்தில் தான் குஜராத் அரசு நமது உச்ச நீதிமன்றத்தையே ஏமாற்றி இருக்கிறது. நடந்த முதல்ல அவங்க குஜராத் அரசை போய் அப்ரோச் பண்றாங்க. குஜராத் அரசு மிக தெளிவாக சொல்லுது, உயர் நீதிமன்றம் நாங்க பொறுப்பு இல்லப்பா, போய் மகாராஷ்டிராவிட்ட வாங்கிட்டு வாங்க. மகாராஷ்டிரா அரசு என்ன சொல்லிடுது அப்படின்னா, இதை ரெமிட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுல. ஏன்னா இவங்க சொல்ற இந்த சட்டம் 1992 குஜராத் ரெமிஷன் ஆக்ட், அத 2013 அது ரிப்பீல் ஆயிருது, முடிஞ்சு போயிருது. 2014 ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த ரெமிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற ஹெய்னஸ் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 7 ஆண்டுகளுக்கு மேலான தண்டனை வழங்கக்கூடிய எந்த தண்டனையையும் நாம் இதன் கீழ் ரெமிஷன் கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எந்த சட்டமும் நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வர்றோமோ இது இந்த தேதியிலிருந்து தான் நடைமுறைப்படுத்தப்படுமே தவிர, இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் இது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்தா அந்த சட்டம் கொண்டு வந்ததுல அர்த்தமே இல்லாம போயிடும். இன்னைக்கு ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் இதற்கு நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறீங்க, காலம் பின்தங்கி போட்டு நீங்கள் கொடுப்பீர்களே, ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்ததுல அர்த்தம் இல்லை. அப்படி இருக்கிற போது பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அத்வானியும் அங்கு முதலமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிற போது இந்த வழக்கையே முதலில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு 2002 போன பொழுது அன்றைய குஜராத் உள்துறை என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா இந்த குற்றவாளிகளோ அல்லது இந்த குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்களோ எங்களிடம் இல்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடலாம் என்று எஃப்ஐஆர் கூட போடல. அப்ப ஆரம்பத்தில் இருந்தே அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த வழக்கை இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இல்ல, இன்னைக்குமே நீங்க அவர்கள்கிட்டயோ இல்ல பாஜக தலைவர்கள்ட்ட கேட்டீங்கனாலோ பில்கிஸ் பானுவுக்கு நடந்த கொடுமைகளை யாருமே ஆதரிக்க போறது இல்லைல்ல, அதற்கு எதிரான குரல்கள் கொடுக்கறாங்கல்ல. மறுபடியும் நீங்க அந்த இடத்துக்கு போய் அதை நம்ம சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நீங்க கேட்கிற கேள்வி நியாயமா தெரியும். ஒண்ணு என்னன்னா, இவங்களை என்னைக்கு விடுதலை பண்ணாங்க தெரியுமா? பில்கிஸ் பானு வழக்குல ஆகஸ்ட் 15
2022 75வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது டெல்லியில மோடி அவர்கள் பேசுகிறார்கள், என் பெண் பிள்ளைகளை நான் கண்போல் காப்பேன், பெண்களுக்கான அரசு என்னுடைய அரசு என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த உலகத்தில் அயோக்கியத்தனத்தின் உச்சமான இந்த ஒரு கற்பழிப்பு மட்டுமல்ல, அந்த அம்மையார் 6 மாத காலம் கர்ப்பிணியாக இருக்கிறார். அதை தாண்டி அவர் கண் முன்னால் அவருடைய சொந்த பிள்ளைய கல்லுல முட்டி அடிச்சு கொலை பண்றாங்க. அவ்வளவு நடந்த ஒரு இடத்துல அவங்கள 11 பேரை விளக்கம் கொடுப்பதற்கு உள்துறை அமைச்சகம், ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அனுமதி கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு மோசமான கேவலமான நிகழ்வை நடத்திய பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்தவர்களை 11 பேரை விடுதலை செய்வதற்கு கையெழுத்திட்டு விட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு பாத்தீங்களா, பெண்களுக்கான அரசு என்னுடைய அரசு, பெண்களுக்கு. இதுதான் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல. இப்ப குற்றவாளிகள் 14 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்ததாகவும் அவர்களின் நடத்தையை கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட்டதாகவும் குஜராத் அரசு சொல்லி இருக்கு. இது வழக்கமான ஒரு நடைமுறை தானே? வழக்கமானது கிடையாது. அது அவங்க அந்த மொத்தம் 251 பக்கம் தம்பி, இந்த இதுல 147 இதுக்கான விளக்கத்தை தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அங்க லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனாவே அது கம்ப்ளீட்டா முடிஞ்சது, அவங்க சாவர வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். ஆனால் 14 ஆண்டு காலம் முடிந்தாலும் யாருக்கு ரெமிஷன் கேட்பது என்பதும் இருக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. அத ஜட்ஜி இன்னொரு கேள்வி கேட்கிறார், நாகரத்னா அருமையான கேள்வி கேட்கிறாரு. அப்படி பார்த்தா ஆயுள் தண்டனை கைதிகள் பூரா விடுதலை செஞ்சிருக்கணுமே 14 வருஷம் முடிஞ்ச உடனே. இவங்களோட குறைஞ்ச தண்டனை பெற்றவங்க கேட்க, குறைஞ்ச கிரைம் இருக்கு இல்லையா, அந்த கிரிமினல் குற்றத்தினுடைய தன்மை குறைந்தவர்கள் எத்தனை பேர் ஆயுள் தண்டனையில் இருக்கிறானே, அவன் அத்தனை பேரையும் வெளியே விட்டுறலாமே. ஏன் ஜெயிலில் இவ்வளவு கூட்டம் இருக்கு? அப்போ எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்கிற உங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குல்ல, அதுல நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் நாகரத்னா மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு ஆர்குமெண்ட் சேக் இட் இஸ் ரைட். நீங்க யாருக்கு கொடுக்கலாம் என்றால், வாழ்க்கையில தவறே செய்யாமல் ஒரு முறை தவறு செய்து விட்டான், அதற்கான வருத்தம் இருக்கிறது, அவன் மீது எந்த விதமான தொடர் குற்றச்சாட்டும் இல்லை என்கிற சூழலில் ஒருவனுக்கு நீங்கள் கொடுப்பது என்பது வேறு. அதற்கு உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தருகிறது. ஏன்னா 14 வருஷம் உள்ள இருந்துறான், திருந்திருப்பான் அப்படின்னு. ஆனால் இது போன்ற கொடுங்குற்றங்கள் செய்த குற்றவாளிகளுக்கு அது தரப்படவே கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாகரத்னா அவர்கள் நீதியரசர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஓகே.